ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல நின்று 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. நீங்க எலெக்ஷன்லயே வந்து நிக்கல. ஆனா அந்த கட்சியை விட்டுட்டு நாங்க தான் சொல்றது வந்து எப்படி கரெக்டா இருக்கு? அதான் தலக்கணம், அதான் சர்வாதிகார அவரெல்லாம் சும்மா தலக்கணமும் சர்வாதிகார போக்கு அவங்க இருக்கு. சும்மா தேவையில்லாத அவர்கிட்ட போயிட்டு விஜயனாவை பத்தி கேடு. விஜயனா எங்கேயாவது அவரை பத்தி ஏதாவது பேசுறாரா? கிடையாது. அவர் எதுக்கு உள்ள இழுத்துன்னு வரீங்க? அவரெல்லாம் வெளியே தள்ளி விடுங்க. அப்ப நீங்க வந்து களத்துல வந்து அவங்கள ஒரு ஆளை எப்படி சொல்றாரு? அவர் மரியாதையா பேசணுங்க. நான் எப்படி பேசுறேன்னா அவர் பேசுறது அவர் தான் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? அவர் மரியாதையா நாகரிகமா அவர் பேசுறாருன்னா நானும் அவருக்கு நாகரிகமா பதில் சொல்ல போறேன். அவர் ஒரு ஆளா எங்களை மதிக்கல, நாங்க மட்டும் எதுக்கு மதிக்கணும்னு கேக்குறேன். எவ்வளவு அடக்குமுறை பண்றீங்கன்ட்டு மக்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. நீங்க நடுவுல தேவையில்லாத சீமான உள்ள கொண்டு வந்து சீமான பெரிய ஆளுன்னு காட்டுறது. அவர் பெரிய ஆளுனா அது அவரோட இருக்கட்டும். சரி, இதுக்கு வந்து விஜயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன அப்படின்னா தாவைக்காவை கண்டு திமுக வந்து அச்சப்படுறாங்க, அதனாலதான் இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு. அதெல்லாம் சினிமால நடிக்கிறதெல்லாம் இங்க நடிக்க முடியாது. அதை பார்த்துட்டு யாரும் நடிக்கலையா? ஜெர்மனி போய் போட்டோ ஷூட்லாம் யாரும் பண்ணலையா? போட்டோ ஷூட் மயிர் ஷூட் பண்ணிருக்கோம். போய் கார்ல எல்லாம் நின்று போட்டோ கார்ல போட்டோ ஷூட். அதனால இவர் சினிமால ஆக்ட் பண்ற மாதிரி எல்லாம் 100 பேர்த்த அடிக்கிறது, துப்பாக்கில சுடுறதெல்லாம் இங்க முடியாது. காக்கா குருவியை சுடுற மாதிரி சுடுவார்ல. தலைமை குடும்பமே அப்படிதான் இருக்கு. அடுத்து இன்பநிதி வந்து நடிக்கிறது ட்ரைனிங், இட்லி கடை படம் ரிலீஸ் பண்றாரு. எங்களுக்கு எரியல. அவரு வம்சாவாரியா கலைஞர் வந்து சினிமால இருந்தாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சினிமா கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த உதயநிதி சினிமா கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்பநிதி சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சினிமாத்தோட மொத்த துறையுமே கண்ட்ரோல் பண்ணது யாரு? எதுக்காக விஜயன் ஒரு பர்மிஷன் சீக் பண்றாருன்னா அதுக்கு உங்களுக்கு திமுகக்கு என்ன பயம்? நீங்க மன்னர் ஆட்சி நடத்தல, மக்களுக்கான ஆட்சி தான் நடத்துறீங்கன்னா பர்மிஷன் கொடுங்க பயப்படாம. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் தமிழ்நாடு இளைஞர் கட்சி பொதுச் செயலாளர் லோகேஷ் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ அதாவது விஜய் சொல்றாரு டிஎம்கே டிவிகே தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு புறம் வந்து எடப்பாடி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் கிடையாது, எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே தான் களத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சு. அதனால அவர் வந்து அவசரப்பட்டு அந்த விஷயத்த சொல்றாரு. நிலைமை மாறி போச்சு. அது டிஎம்கே செஞ்சதா இல்ல ஏடிஎம்கேவே அவங்களுக்கே செஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ செங்கோட்டையின் பிரச்சனை ஆகிப்போச்சு. அடுத்து ஒவ்வொருத்தரா வெளியே வராங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து டிஎம்கே ஃபண்ட் பண்றாங்க, அண்ணாமலை கிட்ட ஃபண்ட் பண்ணி இவங்களெல்லாம். செங்கோட்டையின் ஒருத்தர் வெளியே வந்ததுனால ஏடிஎம்கே அழிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. ஏடிஎம்கே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒருத்தர் சொன்னீங்களா டிஎம்கேன்ற ஒன்னத்தை எதிர்க்கிறதுக்கு ஏடிஎம்கேன்னு ஒன்று தான் இருக்குன்ட்டு. அந்த ஏடிஎம்கே வீக்கா இருக்குன்னு தான் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. திருப்பி நம்ம ஒன்று சேர்ந்தாதான் பலம் அப்படின்றது ஏன் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்கல்ல. யாரோ செங்கோட்டையன் மட்டும் தான் அதை சொன்னாருங்களா? எல்லாருமே சொல்றாங்க இரஸ்பெக்டிவா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏடிஎம்கே இஸ் வீக்னு அர்த்தம். ஏடிஎம்கே இஸ் வீக்னா அப்ப டிஎம்கேக்கு போட்டி ஏடிஎம்கே கிடையாது, டிவிகே என்னன்றதா அர்த்தம். ஏன்னா வந்து இன்னைக்கு 1 கோடிக்கு மேல தொண்டர்கள் இருக்காங்க. இன்னொரு அது 2 கோடி இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கு. அவ்வளவும் இளைஞர்களோட சக்தி அவ்வளவு வந்து மாபெரும் சக்தி. அது அவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கவங்க தான் நேச்சுரலா டிஎம்கேக்கு எதிராக இருக்க முடியும். நீங்க ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்க ஏடிஎம்கேவா டிவிகே கேட்டா டிவிகே தான் மக்கள் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான். அந்த பயத்துல தான் பர்மிஷன் கொடுக்காம சுத்தினுக்குறாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து எலெக்ஷன்ல நின்று 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்காரு. நீங்க எலெக்ஷன்லயே வந்து நிக்கல. ஆனா அந்த கட்சியை விட்டுட்டு நாங்க தான் சொல்றது வந்து எப்படி கரெக்டா இருக்கு? அதான் தலக்கணம், அதான் சர்வாதிகார. அவரெல்லாம் சும்மா தலக்கணமும் சர்வாதிகார போக்கு அவங்க இருக்கு. சும்மா தேவையில்லாத அவர்கிட்ட போயிட்டு விஜயனாவை பத்தி கேடு. விஜயனா எங்கேயாவது அவரை பத்தி ஏதாவது பேசுறாரா? கிடையாது. அவர் எதுக்கு உள்ள இழுத்துன்னு வரீங்க? அவரெல்லாம் வெளியே தள்ளி விடுங்க. அப்ப நீங்க வந்து களத்துல வந்து அவங்கள ஒரு ஆளை எப்படி சொல்றாரு? அவர் மரியாதையா பேசணுங்க. நான் எப்படி பேசுறேன்னா அவர் பேசுறது அவர் தான் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன். சரிங்களா? அவர் மரியாதையா நாகரிகமா அவர் பேசுறாருன்னா நானும் அவருக்கு நாகரிகமா பதில் சொல்ல போறேன். அவர் ஒரு ஆளா எங்களை மதிக்கல, நாங்க மட்டும் எதுக்கு மதிக்கணும்னு கேக்குறேன். அவ்வளவுதான் விஷயம். இதை பத்தி உங்களோட கருத்து? ஏமா இவங்க எல்லாமே நம்மளை பார்த்து ஆளுகின்ற அரசை பார்த்து சர்வாதிகாரிங்கிறாங்க. ஒரு கட்சியில் நீங்கள் கேட்டது மாதிரி இன்னும் தேர்தலை சந்தித்து இத்தனை சதவீத வாக்கு இவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறதே நிரூபிக்கலை. ஒரு நிரூபித்த ஒருத்தர் 36% ஓட்டு 8.2 வாங்கி ஒரு சிம்பலையும் வாங்கி அவர் இன்றைக்கு 3வது பெரிய எதிர்கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கார். நேற்று மலையில் முளைச்ச சிரிக்கீரை இது வந்து அப்படியே பச்சை பச்சைன்னு ஆடுது. இதெல்லாம் இந்த எலெக்ஷனோட காணா போயிடும். கவலையே பார்க்க தானே போறீங்க. பார்க்க தான் போறோம். பார்க்க தானே போறீங்க. பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சீமானை எப்படி ஊட்டி அம்மி பறக்கும் போது இந்த குளவி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பறந்து போயிடும். பார்த்துக்கோ. சரியா?
எத்தனை நாளைக்கு இவர் வெளியில எத்தனை நாளைக்கு வருவாரு? நாங்களும் தான் பாக்குறோம். ஏன்னா உங்களோட மன்னராட்சி, உங்க இவங்களுடைய மன்னராட்சி, கூட்டம்லாம் திமுக குடும்ப ஆட்சி எத்தனை நாளைக்கு நாங்களும் அதாவது பார்க்க போறோம். ரோட்ல தமிழ்நாடு மக்களும் இறங்கி பார்க்க அரசியல் இருக்காங்க. பண்ணாத வரைக்கும் இவங்களால இவர் ரோடு ஷோ பண்றாராம். ரோடு ஷோ உங்க தலைவர் பண்ணாரு மதுரையில 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ பண்ணாரு. நாங்க ரோடு ஷோ ரோட் ஷோ பண்ணி யாருமே இல்லாத ரோட்ல போய் ஷோ அஞ்சு 6வது முறையா ஆண்டுகிட்டு இருக்க ஆட்சி 6வது முறை யார் ஆள்றது? நாங்க ஆண்டுகிட்டு இருக்கோம். நீங்க ஆண்டுகிட்டு 6வது முறையா ஆண்டுகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. சோ அதனால ஆண்ட பரம்பரையா நீங்க? நாங்க ஆண்ட பரம்பரையா ஆள போற பரம்பரையாங்கிறத பொறுத்து பாருங்க சார். ஏன் சார் நீங்க ஆல்ரெடி அடக்குமுறையில் தானே போய் நிக்குது. இங்க பாரு, அடக்குமுறையா இல்ல சட்டத்துக்கு உட்பட்டு அரசு நடக்குதாங்கிறத மக்கள் பாப்பாங்க. மக்கள் பார்த்துனே தான் இருக்காங்க. எவ்வளவு சட்டத்துல அடக்குமுறை நீங்க கொடுக்குறீங்க, அது எல்லாத்தையுமே விஜய் அண்ணா வந்து எவ்வளவு பொறுமையா ஹேண்டில் பண்ணி நகர்ந்து போயின்னு இருக்காரு. அவர் மாநாட்டு டேட் இதுக்கு 17 கொடுத்ததா, 17 வேணாம், 15 மாத்தணும், 15 வேணாம், 13 மாத்தணும். இப்ப மறுபடியும் அதே இடத்துல பர்மிஷன் கொடுத்த டேட்லயும் வந்து இடத்துக்கு மறுபடியும் இடத்த மாத்திக்கிட்டு எவ்வளவு அடக்குமுறை பண்றீங்கன்ட்டு மக்கள் பார்த்துன்னு தான் இருக்கிறாங்க. நீங்க நடுவுல தேவையில்லாத சீமான உள்ள கொண்டு வந்து சீமான பெரிய ஆளுன்னு காட்டுறது. அவர் பெரிய ஆளுனா அது அவரோட இருக்கட்டும், சரிங்களா? இங்க யாரும் வந்து யாரையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணணும் இல்லை. அவர் வந்து எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணா நாங்கள் அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் தான் பண்ணுவோம். என்ன கொடுக்குறோமோ அதுதான் ரிட்டர்ன் வரும். அவர் எங்களுக்கு என்ன கொடுக்குறாரோ அது அவர் ரிட்டர்ன் வருது, அவ்வளவுதான். அது அவர் தாங்கிறதுக்கு தயாராக தான் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருப்பாரு, அது தாங்குறாரு. நம்ம அவரை தண்ணி வைப்போம். நான் கேட்கறது ஏன் பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க? பெர்மிஷன் யாருங்க கொடுக்க மாட்டோம்னு சொன்னா? அதுதாங்க நடந்து மாத்தி கொடுங்கன்னு கேக்குறோம், அவ்வளவுதான். எத்தனை தடவைங்க? அது எத்தனை 100 தடவை கூட கொடுப்பாங்க. 15 17 13 இங்க பாருங்க, உங்களுக்கு அரசியல் பண்ணி அனுபவம் இல்ல. நான் எங்களுக்கு என்னங்க அனுபவம் இல்ல? நான் ஒரு 2015 நான் வந்து காவல்துறை வந்து பல முறை வந்து 10 வருஷமா நான் பர்சனலா அரசியல் இருக்கிறேன். எனக்கு அரசியல்ல என்ன, அரசியல்ல ஆனா என்னன்னு தெரியும். இருக்க முடியுமா? அரசியல் ஆனா எனக்கு என்னன்னு தெரியுங்கய்யா. அரசியல் ஆனா என்னன்னு தெரியும். அப்புறம் என்ன? அதுக்கு அரசியலே தெரியாதுன்ற அர்த்தம் நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க அப்படித்தானே பேசுறீங்க. அதாவது காவல்துறை மாத்தி கொடுன்னு சொன்னா உங்களுக்கு ஏன் வலிக்குது? எங்க ஒரு தடவை மாத்தி கொடுக்க சொல்லாங்க, ஒவ்வொரு தடவையும் அதே தான் எப்படிங்க? ஒவ்வொரு தடவையும் தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். என்ன டிஸ்கஸ்? நாங்க டிஸ்கஸ் பண்ணாம எங்க கொடுக்குறோம்? நீங்க சொல்லிதாங்க காந்தி மார்க்கெட் கொடுத்தது. காந்தி மார்க்கெட்ல போய் யாராவது பண்ணுவாங்களா? அங்கேயே பயங்கர கூட்டம். அந்த கூட்டம் நான் இருக்கிற இடத்துல லோடு ஏத்துவான், 10 லாரி வரும், இறங்கும். அதெல்லாம் வெடிகாலங்க. ஏங்க விடிய காலம்னா அதுக்கப்புறம் அங்க கொள்முதல் பண்றதுக்கு காந்தி மார்க்கெட் நீங்க பகல் நேரத்துல போயிருக்கீங்களா? ஐயா நீங்க கொள்முதல் பண்றது காந்தி மார்க்கெட் வந்து அந்த லோடு வந்து இறங்குறது வேற, லோடு எடுத்துக்கு அப்புறம் லோடு இறங்குறது நைட்ல வந்து இறங்கும். காலை 10 மணி வரையும் அலௌடு லாரி. 10 மணி. சரிங்க, எத்தனை மணிக்கு இவங்க பர்மிஷன் கேட்டுருக்காங்க? இவங்க எத்தனை மணி? 12 மணியோ 1 மணியோ அதை நான் பார்க்கல. அப்புறம் என்னன்னா மத்த மக்கள் வந்து அங்க கொள்முதல் பண்றதுக்கு வரமாட்டாங்களா? ஏங்க ஒரு மார்க்கெட்ல எது கேக்குறீங்க? வேற எங்க மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் கேட்டது நீங்க தான். மார்க்கெட் நீங்க அந்த மார்க்கெட் இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. சொல்றது நீங்க தான், அதுதான் கேள்வியே. மார்க்கெட், பஸ் ஸ்டாண்ட், ஹாஸ்பிடல், இந்த மாதிரி இடங்க அரசு ஹாஸ்பிடல் நாங்க கேட்கலையா? ஹாஸ்பிடல் நாங்க கண்டிப்பா கேட்கல. அந்த அளவு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிடல்ல கேட்க கூடாதுன்ற அளவுக்கு எங்களுக்கு கொஞ்சமாவது இருக்குங்க. பாருங்க, நீங்க ஒரு தெரியாம பேசுறீங்க தம்பி. நாங்க தெரியாம பேசுறோம். உங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உங்க திருச்சி நேருவோட திமுகவோட ஹெட் ஆபீஸே அங்கதான் இருக்கு திருச்சியில. நீங்க என்ன பண்ணணும்? நான் எல்லாம் அப்படிதான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணுவேன்னா, நீங்க ஒரு லெட்டர் பேட் எடுத்துக்கிட்டு, உங்க ரப்பர் ஸ்டாம்பை எடுத்துக்கிட்டு நேரடியா போய் அதுக்குன்னு ஒரு டிசி இருக்காரு, ஒரு ஏசி இருக்காரு, இந்த பெர்மிஷன் கொடுக்கறதுக்குன்னு. அவங்கள்ட்ட உட்காந்து, ஐயா இந்த மாதிரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நாங்க இந்த ரூட்ல வரலான் இருக்கோம், நீங்க எந்த ரூட் எங்களுக்கு அனுமதிப்பீங்க, நீங்க அதை சொல்லுங்க, நான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அனுமதி கொடுங்க. அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. ஆமாங்க. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. என்ன அப்படி கிடையாது. ஒரு ரூட் நம்ம அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒன்னு போட்டு கொடுத்தாலும் மறுபடியும் அவங்க வந்து அப்ரூவல் முடிச்சு தரேன், ஃபைனல் அப்ரூவல் நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி தரேன் மேல இடத்துலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரூட் மாறும். இதுதான் நடக்குது. இது புதுசாலாம் நடக்கல. நீங்க டிஸ்கஸ் பண்ணி எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் மாறுதா மாறலையாங்கிறத பாப்போம். காவல்துறையில டிஸ்கஸ் பண்ணாம தான் நாங்க எழுதி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறீங்களா? 17 15 மாதிரி, 15 13 மாதிரி, அதுலயும் இடம் மாதிரி இவ்வளவும் டிஸ்கஷன் இல்லாம நாங்க எழுதி கொடுத்துட்டோம். நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. இங்க பாருங்க, டிஸ்கஸ் பண்ணி இந்த ரூட்ல போலான்னு நீங்க எழுதி கொடுங்கன்னு சொன்னா அதை நீங்க நாங்க அதை எழுதி கொடுக்குறோம், நீங்க மறுபடியும் ரிஜெக்ட் பண்றீங்க. அப்படியெல்லாம் இல்ல தங்கம்.
நீங்க தெரியாம சொல்றீங்க. நான் தெரியாமலாம் சொல்லையா. இதுக்கு காவல்துறை வந்து விஜயும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன அப்படின்னா தாவேக்காவை கண்டு திமுக வந்து அச்சப்படுறாங்க, அதனாலதான் இந்த வேலைகள்லாம் வந்து பண்ணிட்டு அதெல்லாம் சினிமால நடிக்கிறதெல்லாம் இங்க நடிக்க முடியாது. அதை பார்த்துட்டு இங்க யாரும் நடிக்கலையா, ஜெர்மன் போய் போட்டோ ஷூட்லாம் யாரும் பண்ணலையா, இங்க போட்டோ ஷூட் மயிர் ஷூட் பண்ணிருப்போம். போய் கார்ல எல்லாம் நின்று போட்டோ கார்ல போட்டோ அதனால ஷூட். இவரு சினிமால ஆக்ட் பண்ற மாதிரி எல்லாம் 100 பேத்த அடிக்கிறது, துப்பாக்கில சுடுறதெல்லாம் இங்க முடியாது. காக்கா குருவியை சுடுற மாதிரி சுடுவாருல்ல, துப்பாக்கிங்கிற ஒரு சினிமால நடிச்சாருல முஸ்லிம்கள், அந்த மாதிரி இங்க சுடுறன்னு சொன்னாரா, அந்த மாதிரி எல்லாம் இங்க பண்ண அச்சப்படுகிறதுன்னு கேக்குறாரு. அதுல வந்து நாங்க வந்து பண்ண 50 பேர் அடிச்சு சொன்னாங்க, ஊத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோ, என்னோட இவரு போயிடுவாரு. என்ன போயிடுவாரு, படம் வெற்றிகரமா ஓடுறதுனாலதான் இவருக்கு பேரு. படம் போச்சுன்னாக்கா அவளோட போச்சு, அவ்வளவுதான். என்ன போய் இது வரைக்கும் அவர் படம் எதுவுமே தோல்வி அடைஞ்சதே கிடையாது. எல்லாம் தோல்வி அடைஞ்ச படங்கள்லாம் இல்லையா? அதான் நானும் கேக்குறேன், தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அதுக்கப்புறம் ஏன் நிக்கிறாரு? சும்மா தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நின்னுக்கிறாரு. இங்க பாருங்க, தோல்வி அடையாம இங்க வந்துட்டாரு. இங்க பாருங்க, அது வந்து அப்ப அவர் அரசியலுக்கு வரல. அரசியல்ல அவர் தெளிவா சொல்லிட்டா, இதுக்கப்புறம் என் தொழில் எனக்கு வந்து சினிமா தொழில் கிடையாது, எனக்கு இது மட்டும் தான், மக்களை சந்திக்கிறது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. மக்களை சரிங்களா? இங்க பாருங்க, அவரு இதுக்கப்புறம் சினிமாக்கு போலன்றது அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க மறுபடியும் சினிமாக்காரன் பாசையிலே சுத்திக்கிறீங்க. ஏன்னா உங்க தலைமை குடும்பமே அப்படிதான் இருக்கு. அடுத்து இன்ப நிதி வந்து நடிக்கிறதுக்கு ட்ரைனிங், இட்லி கடை படம் ரிலீஸ் பண்றாரு, எங்களுக்கு எரியல. அவர் வம்சாவரிய கலைஞர் வந்து சினிமால இருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் சினிமா கொண்டு வந்தாங்க, அப்புறம் இந்த உதயநிதி சினிமா கொண்டு வந்தாங்க, அப்புறம் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சினிமாத்தோட மொத்த துறையுமே கண்ட்ரோல் பண்ணது யாரு? இங்க பாருங்க, ரெட் ஜாயின் மூவிஸ்னுடைய அவர் தான் அதனுடைய நிர்வாகி. இருக்கட்டும், இட்லி கடைங்கிற படம் இருக்கட்டும், வாங்குறாங்க இருக்கட்டும், அதை ரிலீஸ் பண்ண இருக்கட்டும். அதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? எங்களுக்கு வலி எல்லாம் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், சினிமா துறை மொத்தத்தையும் ஏன் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கேக்குறேன். சினிமா துறை மொத்தத்தையும் ஏன் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு கேக்குறேன். அது யார் சொன்னா? யார் சொன்னா? கடந்த இவங்க டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது, டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது குரல் கொடுக்கிற சினிமாக்காரங்க இன்னைக்கு எங்க போனாங்க சார்? என்ன மிரட்டல் ஆளாவது எந்த தியேட்டருக்காரராவது சொன்னாரா? இல்ல சொல்றதுக்கு தான் பயப்படுறாங்களே எல்லாரும். என்ன பயம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. யாரோ வாயை திறக்கிறாங்களா? சமுதாயத்தில் நடக்கிற இவ்வளவு பிரச்சனை நடக்குது, எந்த சினிமாக்காரங்களா கேக்குறாங்களா? விஷயம் கேக்குறாங்களா மேடம்? இங்க பாரு, எங்க கம்பெனில ரெட் ஜாயின் மூவிஸ்ல ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அக்ரிமெண்ட்ல வந்து தியேட்டருக்காரங்களுக்கு இத்தனை சதவீதம், ப்ரொடியூசருக்கு இத்தனை சதவீதம், அதுக்கப்புறம் வந்து அதுல நிறைய இருக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட், அதெல்லாம் இத்தனை சதவீதம் ஒதுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து அவங்க 10%, 5% அவங்களுக்கு லாபம் எடுத்துக்குவாங்க. இதுல என்ன ஒரு பியூட்டின்னா, படம் ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ப்ரொடியூசர் இருக்காரு பாருங்க, பணம் போட்டவர், அவருக்கு கரெக்டா இப்போ 40% அவருக்கு பேசினா, அந்த 40% வாரத்துக்கு ஒரு முறை அவர் வீடு தேடி போயிடும். அவர் வர வேண்டியதே இல்லை, வீடு தேடி பணம் போயிடும். அந்த மாதிரி பணத்தை பூரா இப்படிதான் ரொட்டேஷன் பண்ணுது. நாங்க தான் பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க தான் கரெக்ட்டா கொடுக்கிறோம். இதுவரை எந்த எடுக்கிறதெல்லாம் இத வச்சு கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ரொட்டேஷன் பாரு, எந்த டிஸ்ட்ரிபியூட்டர், சும்மா இருங்க சார், எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தான். ரெட் ஜாயின் மூவிஸ்ங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர். எல்லா படத்தை வாங்குற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து யாருமே இந்த மாதிரி ஒழுக்கமா பணம் கொடுத்ததாக எங்கதுல யாராவது டிலே பண்ண. ஏன்னா இவங்க கிட்ட பணத்துக்குலாம் பஞ்சம் கிடையாது. அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க சினிமால இல்ல வரல, பணத்தை வந்து ஒயிட்டா மாத்ததுக்காக தான் சினிமாக்குள்ள பண்றாங்க. அந்த வேலையை நல்லா தான் பண்ணுவாங்க. அதனால நாங்கள் கரெக்டாக பேமெண்ட் கொடுக்குறோம். அதனால தியேட்டர்காரவங்களும் 10% தியேட்டருக்கு லாபத்தில் 10ன்னா அவங்களும் எங்களுக்கு தியேட்டரை வந்து எங்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. படத்துக்காரவங்களுக்கும் கரெக்டாக அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் சரியாக போய் சேருது. அப்போ நம்ம வந்து பணத்தை வந்து மோசடி பண்ணால் நம்மகிட்ட வரமாட்டான். நம்ம மோசடி பண்ணாமல் வீக்லி பேமெண்ட்டுமா உலகத்தில் எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் பண்ண மாட்டாங்க. அந்த கான்செப்ட் தான் இவர் செய்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அடிச்சிரு, யாராக இருந்தாலும் பணத்தால் அடிச்சிரு, பணத்துக்கு விலை போகாத யாருமே கிடையாது. 600 தியேட்டர் வச்சிருக்கோம்னா எப்படி வச்சிருக்கோம்? 600 தியேட்டர் இருக்கு எங்கள்கிட்ட. 600 தியேட்டர் அவங்க தான் எல்லாமே கரெக்டா இருக்காங்க. கரெக்டா அவங்க எல்லாம் அவங்களுக்கு பேமெண்ட் போகுது. அவங்க எங்கள்கிட்ட எங்க படத்தை ரிலீஸ் பண்றாங்க, நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ற படத்தை வாங்கிக்கிறாங்க. டிஎம்கே எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த 600 தியேட்டர் அவங்க கண்ட்ரோல் இருக்குதா? ஏன் இருந்தது இல்லைங்க, யார் சொன்ன இல்லைன்னு? இப்ப ஏடிஎம்கே பீரியட்லயே 600 தியேட்டர் அவங்க கண்ட்ரோல் இருந்துச்சு. அப்ப ரெட்ஜெயண்ட் எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிச்சு, இப்ப எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிருக்கு? விஜய் படத்தை நாங்க ரெட்ஜெயண்ட் ஏடிஎம்கே பீரியட்ல எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிச்சு, இப்ப இந்த 4.5 வருஷத்துல எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிச்சு? எது யார் படத்தை? ரெட்ஜெயண்ட் இந்த 4.5 வருஷத்துல எவ்வளவு படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கு? கடந்த 10 வருஷத்துல ஏடிஎம்கே பீரியட்ல எத்தனை படம் ரிலீஸ் பண்ணிருக்கு? வேலை பார்க்கலையா? நீங்க வேலை உங்க கம்பெனி நீங்க தான் சொன்னீங்க அதிகமான படங்களை வந்து ரிலீஸ் பண்ணி. அதெல்லாம் இல்ல, அந்த காலத்துலயும் ரிலீஸ் பண்ணோம், இந்த காலத்துலயும் ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒண்ணும் இல்ல, நாங்க போய் கோடநாடுல கேட்ல நிக்கல, புரிஞ்சுக்கோ. நாங்க கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோம்.
அதெல்லாம் நீங்க போய் டெல்லியில போய் மோடி கையை பிடிச்சீங்களா? அந்த மாதிரிலாம் நாங்க ஆமா மோடி அதுக்கப்புறம் தான் டாஸ்மாக் ஊழல் கேஸ் கிளாஸ் போட்டு டாஸ்மாக் என்னாச்சியா? அப்போ டாஸ்மாக்ல ஊழலே நடக்கலன்றீங்களா? நம்ம இப்படி பேசிட்டே போலாம். நான் மறுபடியும் கேட்கறது என்னன்னா, பர்மிஷன் கொடுங்க, அவ்வளவுதான் கேட்கிறோம். எதுக்காக விஜய் நான் ஒரு பர்மிஷன் சீக் பண்றேன்னா, அதுக்கு உங்களுக்கு திமுகக்கு என்ன பயம்? நீங்க மன்னர் ஆட்சி நடத்தல, மக்களுக்கான ஆட்சி தான் நடத்துறீங்கன்னா பர்மிஷன் கொடுங்க, பயப்படாம. சார் நாங்க கொடுக்கறதுக்கு தயாரு. காவல்துறை சொல்லுற ஏரியால நீங்க போய் பிரச்சாரம் அவங்க கொடுத்தத ஓகேன்னு சொல்லி கொடுத்தத மார்க்கெட் எடுத்த ஸ்டாலின் அவர் சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இடம் மாறுது. அப்ப என்னமோ தப்பு நடக்குது இல்ல? தப்பு நடக்குதா தவறு நடக்குதாங்கிறது எனக்கு தெரியாது. அது காவல்துறையிட்ட கேட்டாதான் தெரியும் என்ன ஏதுன்னு. என்ன ஒரு 10 நிமிஷம் நீங்க டிபேட் முடிஞ்ச உடனே இங்கேயே உட்காருங்க, நானே போன் போட்டு கேட்கிறேன், கேளுக்காக நீங்க மாத்துறீங்க வைக்கிறீங்கன்னு கேட்டு முடிஞ்சா அதையும் சேர்த்து இதுல சொல்லி. ஆகையினால இதெல்லாம் இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இருக்காது. காவல்துறை நானும் இன்னைக்கு நேத்து நடக்கல மேடம் விஜய் அண்ணா எந்த ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த விஷயம், இந்த சுற்றுப்பயணத்துக்கு முன்னாடி இந்த மாநாட்டுக்கு இதேதான் நடந்தது. 25 கேட்டது 21 மாத்தினாங்க. ஓகேங்களா? இந்த அதுக்கு முன்னாடி முதல் மாநாட்டுக்கும் சரி ஊரெல்லாம் இதே திருச்சியில் ஆரம்பிக்க வேண்டியதுதான் முதல் மாநாடு. அது அங்க பண்ண விடாம தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி கடைசியில விக்கிரவாண்டியில தான் இடம் கிடைச்சது. எல்லா இடம் கொடுக்குறவங்களையும் மிரட்டாங்க, லிட்டரலா மிரட்டினாங்க. போலீஸ் பர்மிஷனுக்கு பிரச்சனையாச்சு, எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஒண்ணு தொடாம நாங்க அரசியல் புதுசா இருக்கிறோம், நீங்க சும்மா அந்த பிம்பத்தை காட்டுறாங்க. எங்களை அரசியல் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, சட்டம் தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சட்ட ரீதியா தான் ப்ரொசீட் பண்றாங்க. இவங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வேணே அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு தனி நபரை நீங்க அலக்கழிக்கிறதே தப்பு. இவ்வளோ பெரிய ஜனம் இருக்கிற தொண்டர்கள் பலம் இருக்கிற ஒரு கட்சியை அலக்கழிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு நேரம் இல்லாம ஒரு நேரம் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று வரும் இல்லையா? அதுக்காக தான் இவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ இந்த இடையூறு எல்லாமே என்ன சொல்லலாம், ஒரு அரசியல் கட்சின்னு இருந்தா பல இடையூறுகள் வரதா செய்யாதெல்லாம் தேவையில்லாத எதுக்கு இடையூறு? நம்ம அதாவது ஒரு உருப்படியான இடையூறு கொடுத்தா கூட உருப்படியா ஏதாவது செஞ்சா பரவாயில்ல. சும்மா அலக்கழிக்கிறதுக்கு எங்களோட வீரியத்தை குறைக்க வைக்க முடியுமா இதனால? இல்ல இன்னும் கோவப்படுத்தி எங்களை ஏதாவது ஆத்திரத்தை ஏதாவது செயல்படுத்துவோமா? இந்த ஆங்கிளுக்கு எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் ஈல்ட் ஆகிற ஆளுங்க நாங்க கிடையாது. அதெல்லாம் தெளிவா தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம். அரசியல்ல எப்படிலாம் பர்மிஷன் வாங்கணும், எத்தனை நாள் முன்னாடி வாங்கணும், எப்படி எந்த பிரச்சாரத்துக்கு எப்படி போகணும், எல்லா அறிவும் இருக்குது. ஓகேங்களா? அறிவு இல்லாம இங்க யாரும் அரசியலுக்கு வந்துடல. டிஎம்கே 75 வருஷம் கட்சின்னா அவங்களுக்கு மட்டும் தான் இருக்குது மொத்த ஞானமும். மற்றவங்களுக்குலாம் எந்த அறிவுமே கிடையாதுன்னு. எங்களை ஆண்டதும் கலைஞர் தான், எங்களை ஆண்டதும் ஜெயலலிதா அம்மா தான். அவங்களெல்லாம் அரசியல் பண்ணதை பார்த்து தான் நாங்களும் வளர்ந்துருக்கோம். எங்களுக்கும் கொஞ்சம் அரசியல் ஞானம் இருக்கும். வெறும் டிஎம்கே மட்டும் தான் அரசியல் அறிவு இருக்கும், மற்றவங்களாம் இருக்காதுன்னு சொல்றது மற்றவங்க சிரமப்படுத்துற மாதிரி. எல்லாத்தையும் தமிழ்நாடு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தக்க பதிலடியை 2026 தேர்தலில் கொடுப்போம். 2026 இவங்க எல்லாம் கண்டிப்பா முடிச்சிடலாம்னு சொன்ன. 2026 இவருடைய விஜய் அண்ணா இருக்காருல்ல, அண்ணாவை முடிச்சிடலாம். பார்க்க தானே போறோம், பாத்துரும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி.